அவங்களுடைய முன்னோர் மேல ஒரு பெரிய மரியாதை இருக்கு. உடனே ஆரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்க முன்னோர்கள்லாம் இறந்து சொர்க்கத்துக்கு போற வழியில ஒரு பெரிய நதி ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த நதியை கடக்க முடியாம அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க ஒரு பிராமணருக்கு ஒரு பசுவை தானம் கொடுத்தீங்கன்னா அந்த பசுவோட வாழை பிடிச்சிட்டு அவங்க முன்னோர்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. இந்த கதை ரிக்வேதத்திலே கிடையாது. ஆரியர்கள் இறை நம்பிக்கையாளர்களாக அன்னைக்கும் இருந்தது கிடையாது, இப்பயும் இருக்கிறது பெருசா நம்ம கிடையாது. ஏன்னா கோயில்கள் என்னென்னலாம் நடக்குது, சிசிடிவி எப்படி மூடிட்டு கொள்ளை அடிக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சோழர் கால கல்வெட்டுகள் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் எடை குறைப்பாளர்கள் எந்த அளவுக்கு செயல்படுறாங்கன்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். தமிழர்களினுடைய கோவிலாக இருக்கட்டும் அல்லது வழிபாடாக இருக்கட்டும், அது எப்போ ஆரியமானது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, முதல்ல ஆரியர்கள்னா யாரு, தமிழர்கள்னா யாரு, ஆரியர்கள் வருகைக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா தான் நம்மளால ஓரளவுக்கு ஒரு புரிதலுக்கு வர முடியும். இப்போ